தென்னிந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின தொழில் முனைவோருக்கான கண்காட்சி நடைபெறுவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தின விழாவை ஒட்டி மாவட்டம் வாரியாக சிறந்த பணியாளருக்கான விருதுகள் அதிக எண்ணிக்கையில் வழங்கப்படுவதால் அந்த விருது அதன் முக்கியத்துவத்தை இழந்து வருகிறது. எனவே புதிய வரையறைகளை நிர்ணயிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக எழுந்துள்ளது. நிகழாண்டில் வருமான வரித்துறை ஒட்டுமொத்த நேரடி வரி வசூல் 18.2 லட்சம் கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் வருமான வரி முதன்மை ஆணையர் சுனில் மாத்தூர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று இரவு ஸ்பெயின் செல்லவுள்ளார். 10 நாட்களுக்கு பிறகு அவர் சென்னை திரும்பவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த பின்னணி பாடகி பவதாரணியின் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், திரையுலகினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சென்னையில் அஞ்சலி செலுத்தினர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களின் தொகுப்பூதியத்தை 10,000 ரூபாயில் இருந்து 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தான் படித்த அரசு பள்ளிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை விலை ஏதுமின்றி வழங்கிய மதுரையைச் சேர்ந்த அம்மாளுக்கு சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. முல்லை பெரியாற்றில் புதிய அணையை கட்டியே தீர்வோம் என்று கேரள அரசு கூறியுள்ளதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 6 முதல் 9 வரையிலான வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஹரிதாஸ் படத்தை திரையிடுமாறு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் ஏற்கனவே தமிழ் தேசிய புலிகள் என்ற பெயரில் கட்சி தொடங்கி நடத்தி வருகிறார். தற்போது அந்த கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என்று மாற்றியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடிகர் மன்சூர் அலிகான் கூறும்போது, தமிழ் தேசிய புலிகள் என்ற பெயரில் நான் ஏற்கனவே தொடங்கிய அமைப்பை தேசிய அளவில் எடுத்துச் செல்வதற்காக இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கம் என்று மாற்றியிருக்கிறேன். எளியவர்களை பதவியில் அமர்த்துவதும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதும் பெரியாரின் சித்தாந்தங்களை இந்தியா முழுவதும் பரப்புவதும் தான் எங்கள் கட்சியின் நோக்கம். அதற்காக தீவிரமாக பயணிக்க இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களின் விவரங்கள் பின்வருமாறு: பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஆதரவு, பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்பு, மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுதல், சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவித்தல், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வழக்காடும் மொழியாக தமிழை அறிவித்தல், ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்பப் பெற வேண்டும், கவர்னர் பதவியை ஒழித்தல், மாநில அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும், அமைச்சரவையிலும் மேலவைகளிலும் SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு, ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுதல், பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்குதல், வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்றுதல் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுகவின் தேசிய தலைமை பாஜக என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமான பயணிகள் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா சென்றனர். அப்போது கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பொதுமக்கள் உயிர் பாதுகாப்பு என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 15 கோடி ரூபாயில் அமையவுள்ள நவீன காய்கறி சந்தை கட்டுமான பணிகளுக்கான ஆணை வழங்கியும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக 2 மாதமாக பணி தொடங்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப பிரத்யேக வந்தே பாரத் ரயில் தயாரிக்கப்படுகிறது என்று ICF பொது மேலாளர் மால்யா தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் பாரத் ஒற்றுமை நியாய யாத்திரைக்கு அஸ்ஸாமை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் சிக்கல் எழுந்துள்ளது என்று
மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் மூத்த அரசியல் தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவுக்கு திரும்பிச் சென்றுள்ளதால் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் மீது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோபமடைந்துள்ளார். மாற்றுக் கட்சியில் இருந்து வருபவரின் பின்னணி என்ன, நம் கட்சிக்கு அவர் ஒத்து வருவாரா என்பதை பார்த்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் கண்டிப்புடன் கூறியுள்ளார். கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா துவக்கி வைத்த நீர்ப்பாசன திட்ட விழாவில் மோட்டாரை இயக்குவதற்காக பட்டனை அழுத்திய போது அது இயங்கவில்லை. இது தொடர்பாக மாநில அரசின் மின் சப்ளை நிறுவன உயர் அதிகாரி அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பணியில் அலட்சியமாக இருந்ததாக அவர் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.